திரு பழனிசாமி, உங்கள்கிட்ட தொடங்குறேன். இன்றைய அமர்வில் நம்ம 2 விதமாகவும் இதை பிரிச்சுக்கலான்னு பார்க்குறேன். முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடிதம், இரண்டாவதாக அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய நகர்வுகள், ரெண்டுமே இன்றைக்கு பேச இருக்கிறோம். திரு எடப்பாடி அவர்களுடைய கடிதத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் ஏற்கனவே நீங்களும் தேர்தல் ஆணையத்தை அல்லது தேர்தல் ஆணையத்தில் முறையிடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர். திரு எடப்பாடி அவர்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்பதுதான் ஒற்றை புள்ளி, ஒற்றை வரி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது புரிதல் அதில் தவறு. ஏன்னா நாங்கள் அதாவது தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருப்பது என்பது தேர்தல் ஆணையம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து இடலாம். அவர் மாற்று நீதிமன்ற உத்தரவு வருகிற வரை அவர் பொதுச் செயலாளர் என்று இடைக்காலத்துக்கு கையெழுத்திடலான்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். சரி, அப்ப அந்த உத்தரவு கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அந்த உத்தரவின் பேர்ல தானே எடப்பாடி பழனிசாமி இந்த கடந்த சமீப காலங்களில் இரட்டலை சின்னத்துக்காக அவர் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்கு இருக்கிற பொழுது அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கையினுடைய அடிப்படை. இதுல எந்த விதமான உட்கட்சி பிரச்சனைகளும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, அவர் குறிப்பிடுகிற அந்த நீதிமன்ற உத்தரவு என்பது அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆனது. ஆனால் அந்த டிஸ்பியூட் நம்பர் 2 தேர்தல் ஆணையத்தால 2017 கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி அவர்கள் ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவர் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கிற பொழுது என்னுடைய வழக்கறிஞரின் வாதத்தை, ஏன்னா அந்த டிஸ்பியூட் நம்பர் 2ல நான் பார்ட்டி, அந்த என்னுடைய வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு பேரா 52 இருந்து 55 வரைக்கும் சொல்றாரு. அதாவது இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அடிப்படை உரிமையை பறிக்க கூடாது. மற்றபடி நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கங்க, பொதுச் செயலர்னு பேர் வச்சுக்கங்க என்று அவர் அந்த உத்தரவுல குறிப்பிடுகிறார். அதை நிறைவேற்ற சொல்லி நான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறேன். அதனாலதான் இபிஎஸ் ஓபிஎஸ் திடீர்னு அந்த வழக்கில் நான் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை என்று அடிப்படை தொண்டர்களால நாங்க தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் என்று அந்த தேர்தல் அறிவிச்சாங்க. அப்ப அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கிட்டு அந்த தேர்தல் அறிவிச்சாங்க. ஆனா வேற யாரும் போட்டியிடாத வகையில தலைமை கழகத்துக்குள்ள யாரையும் அனுமதிக்காமல் அப்படி ஒரு தேர்தலை நடத்தினாங்க. அதற்கு பிறகு இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்த பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலராக முன்னிறுத்துவதற்கு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 10 ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்கணும், 5 ஆண்டு காலம் தலைமை நிலையத்தில் தலைமை கழக பொறுப்பாளராக இருக்கணும் என்று அந்த விதிகளை 2022 இவர்கள் திருத்தி இருக்கிறார்கள். அது நீதியரசர் திரு சிஸ்தானி கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் டெல்லி ஹைகோர்ட்ல அது உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புக்கு எதிரானது. அதாவது the right given by the founder to the primary member வாக்களிப்பதற்கு மட்டுமே அல்ல, தேர்தலில் அது போட்டியிடுவதற்கும் உண்டு. அடிப்படை தொண்டனுக்கு வாக்கு அளிப்பதற்கு மட்டும்தான் அவர்கள் இல்லை, அவர்களுக்கு அந்த உரிமை தேர்தலில் போட்டியிடுவதற்கும் உண்டு. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த இந்த திருத்தத்தால கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியை தவிர வேற யாரும் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையாக அவர் அதை உருவாக்கி இருக்கிறார். இதுக்கு நேரடியாக அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் போட்டியிடணும் என்றே அவர் கொண்டு வந்திருக்கலாம். அதை மறைமுகமாக அதுல அந்த அமெண்ட்மெண்ட்ல அவர் அமல்படுத்தி இருக்கிறார். அது நீக்கப்பட வேண்டும். அது நீக்கப்பட்டு அடிப்படை தொண்டர்களால ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். என்னுடைய கோரிக்கை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, இதை குறிப்பிடுறாரு 20/4/2024 அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்றாரு, making it clear that they have taken on record the changes to the bylaws and the office bearers of ADMK party until further directions by any court. இனிமேல் ஒரு நீதிமன்றம் வேறு ஏதாவது முடிவுகளை சொல்வது வரைக்கும்
இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தங்கள், பைலாஸ்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் தான் செல்லும். அதை ஏற்கனவே நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டுறார் தேர்தல் ஆணையம். அதுதான் சென்னை உயர்நீதிமன்றம் நிலுவையில் இருக்கிற வழக்குகளை பரிசீலனை செய்து முடிவெடுங்கள்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்கல்ல. இப்ப சமீபத்தில் கொடுத்த அந்த சூரியமூர்த்தி வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் தான் உத்தரவு கொடுத்திருக்குது. அப்ப அது கோர்ட் இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது? நிலுவையில் இருக்கிற வழக்குகளை விசாரித்து நீங்கள் 4 வாரத்தில் தீர்ப்பு சொல்லுங்க என்று சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரித்து இப்ப தீர்ப்பு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்று. நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அதை ஏற்பதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோ அவருடைய கடிதமோ சொல்லப்படுறது, அவங்களுக்கு நீதிமன்றங்கள்ல வரக்கூடிய தீர்ப்பை பற்றி பிரச்சனை இல்லை. கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. அதுதான் அவர் சொல்றது. இல்ல, இது உட்கட்சி பிரச்சனையே இல்லைன்னு சொல்றேன். தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் கொடுத்திருக்குது. அந்த கடிதம் கொடுத்தது தவறு, அதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான கோரிக்கை. அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. தேர்தல் ஆணையம் அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கடிதம் கொடுத்திருக்காங்க? until otherwise another court passes an order. அப்ப என்ன சொல்லி இருக்குது கோர்ட்? நிலுவையில் இருக்கிற வழக்குகளை பரிசீலித்து செய்யுங்கள். தேர்தல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க திரு கேசிபி. அதன் அடிப்படையில் ரைட், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்திருக்குன்றீங்க. இப்ப தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்திருக்குது, டைரக்ஷன் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கேட்குது. அப்ப இதுல மாற்றம் வந்திருக்குங்கிறீங்க. பேசலாம் திரு அக்னீஸ்வரன். ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் இப்ப சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய டைரக்ஷனு நீங்க தேர்தல் ஆணையத்தை நீங்க முடிவெடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் இதை கேட்பது என்பது உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதே அல்லன்னு சொல்றாரு அவரு. ஏற்கனவே நீங்க கையெழுத்து போடலான்ற உரிமையை கொடுக்குதுன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு அந்த உரிமை இருந்தால் இப்போது அதுக்கான எதிர்வினையை கேட்பதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கான உரிமை இருக்குங்கிறார் அவர். அதாவது சார், தேர்தல் ஆணையம் ஒரு மாவட்ட நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரம் தான் தேர்தல் ஆணையத்திற்கு. ஆமா, சின்னங்களை ஒதுக்குவது, தேர்தலில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் RO என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி கொடுத்ததை பரிசீலனை பண்ணி அதன் அடிப்படையில் இந்திய நாட்டில் தேர்தலை நடத்துவதுதான் தேர்தல் ஆணையம். நீதிமன்றம் சொன்னுச்சுன்னா அதுக்கு கட்டுப்பட வேண்டியதும் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சே, பிரமாண வாக்குமூலத்தின்படி தமிழ்மகன் உசேன் அவர்களுடைய கூற்றுப்படி இத்தனை பிரமாண வாக்குமூலம் தயாரித்து இதன் மூலம் இடையூட்டு மனு மூலம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கு இடையூட்டு மனு தாக்கல் செய்தது யாரு? ஆகையினால சார், இது இப்படியே கால நீட்டிப்பு செய்து கொண்டே இருந்தால் கட்சி நம்மிடம் வந்துருமோ என்கிற ஆசைகள் கூட சில பேருக்கு வரலாம். யாருக்கு அப்படி வருது? ஆனால் பல பேருக்கு இருக்கு. ஆனால் அண்ணன் கேசிபி அவர்கள் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அண்ணன் 2017 ஒரு கேஸை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து வச்சாரு, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டு வச்சாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வழக்குகளா வந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்பது, எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு உள்கட்சி விஷயத்தில் இவங்க தான் தலைவர், இவங்களுக்கு சின்னத்தை கொடுங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய டைரக்ஷன் இருக்குல்ல, அது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குது. என்ன சொல்லுது? சரி, தேர்தல் ஆணையத்து கொடுக்குது. அந்த சட்டத்தில் ஒரு வழக்குல இன்ஃபேக்சுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே கொடுத்து தாயா 2024 அந்த பாராளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலை சந்திச்சதற்கு பிறகு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திச்சதற்கு பிறகு இன்னும் நாங்க வழக்கு போட்டுட்டே இருப்போம்னு சொன்னா